ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மேனேஜர் குப்பின்ற ட்ராமாவோட 6th எபிசோட். அண்ட் எல்லாருமே டெய்லி வீடியோ போட சொல்கிறீங்க. என்னால் டெய்லி வீடியோ போட முடியலனாலும் இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ஒன் டே விட்டு ஒன் டே கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஐ ப்ராமிஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்மளோட ஹீரோவும் ஆமாம் ரொம்ப பனி பெய்யுது, ஃப்ரெண்டுக்காரி கூப்பிட்டா மாதிரி வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி ஓகே வரீங்களா இல்லை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோவுமே சரி ஓகே ஹீரோயின் கூப்பிட்டா மாதிரி பேச்சு எதுவுமே கிடையாதுன்னு போயிடுறாரு. அங்கே வந்து ஃப்ரெண்டுக்காரே சரி ஓகே உங்களுக்கு வந்து ஹீரோயினை பற்றி என்ன பிடிக்கும், அவளை பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவகிட்ட அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், யாருக்கு யாரை பிடிக்கும், யாருக்கும் யாரையுமே பிடிக்காது, எனக்கு அவங்கள லவ்லாம் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றாரு. இப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா அதுதாங்க லவ், நீங்கள் அவளை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாதான்னு சொல்லும் போது இல்லை அப்போல்லாம் எதுவுமே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. இப்போ ஃப்ரெண்டும் விட மாட்டா, இல்லை ஒன்றும் வைக்கப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் சொல்லுங்க அப்படின்றா. ஐயோ அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு இவர் சொல்ல, இவ ஆமான்னா இவர் இல்லைன்னு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே. உங்கள் கண்ணே தெரியுது நீங்கள் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு. ஐயோ சத்தியமா அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோமே இல்லைன்னு சாதிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் தான் இல்லைன்றான்ல, வாயை மூடுறீங்களா ரெண்டு பேரும், அவன் தான் இல்லைன்றா மறுபடியும் ஆமான்ற திரும்ப மீண்டும் நீ கேட்டுனே இருக்க. அவன்கிட்ட அவன் பாரு இல்லைன்னு தான் சொல்லுவான் நீ கேட்டாலும், மூடிட்டு ரெண்டு பேர் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். இப்போ இதனால ரெண்டு பேரும் கப்சிப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே நம்மளுடைய ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, சரி ஓகே உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கும்போது நாங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறோம், என்னோட வயசு 29 ஆகுது. அப்போ உங்களுக்கு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக வயசு அதிகமாக தான் இருக்கும், எனக்கும் வந்து 30 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி பேச்சு போட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இங்கே சேர்மன் வந்து ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட கேட்குறாரு, ஹீரோக்கு என்னதான் ஆச்சு, அவர் எங்கே தான் போனார், ஆளையே காணும் கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், எனக்குமே கிளியராக தெரியாது, நான் கிளினிக்கில் அந்த ஹீரோயின் பொண்ணை வந்து அந்த கொலைகேஸோட விக்டமாக அவள் இருக்கா, ஸோ அதனால் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே இவன் அந்த பொண்ணு கூடவே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சேர்மனுமே சொல்கிறாரு, ஆமாம்மா அவங்க ரெண்டு பேருமே ஒரு தடவை சாப்பிட வந்தாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தீவிரமாக அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை செட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாருன்னு சொல்லும்போது இதை கேட்ட நம்ம ஃப்ரெண்டுக்கா ஒரே சந்தோஷம், ஏது இவன் பையன் தேடிட்டு இருந்தாரு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமா ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாரு. இவனுக்கு சரியான சிரிப்பு, அப்பாடா அப்ப இந்த வாட்டி நாங்க கம்பல்சரி நாங்க போயிடுவோம்ப்பா எங்க உலகத்துக்குன்னு இவனுக்கு சந்தோஷம். இப்ப இங்க வந்து ஹெவி ஸ்னோவா இருக்கிறதுனால சைக்கோ கொலைக்கார யாரையும் கொலை பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே ரோந்து போயிட்டு இருக்காங்க. இங்க ஃப்ரெண்டுக்காரி சரி ஓகே தூங்க போலான்னு சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல போய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும், நான் சொன்னது நானும் ஹீரோயினும் என்னோட ரூம்ல இருப்போம், நீ வந்து அவளோட ரூம்ல இருப்ப, இப்படிதான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறாங்க. ஐயோ நாங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு பார்த்தேன் சரி ஓகே ரொம்ப வெக்கப்படாத இங்க வா சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அப்படியே விடாம கலாச்சிட்டே இருக்கா. நம்ம ஹீரோனுக்கா மனசே இல்லை ஹீரோ விட்டு வர்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த அம்பை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சோண்டு தான்டா அவ்வளோதான்டா, ஒருத்தர் மட்டும் நம்ம சேர்த்து வச்சுட்டா இந்த ஃபுல்ஃபில் ஆகிடும், நம்ம உலகத்துக்கு நம்ம போயிடலான்டான்னு சொல்லும் போது இப்போ குண்டு பையன் சொல்லலாம், சரி ஓகே நீ தானே சொன்ன அந்த கொலைகேஸில் இருக்க எல்லா விட்னஸையுமே அந்த கொலைக்கார சாவடிச்சிடறான்னு, ஒருவேளை இந்த பொண்ணையும் சாவடிச்சிருவானோ அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா அந்த பொண்ணு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, டேய் நீ தானடா சொன்ன அந்த பொண்ணை வந்து இந்த கேஸில் இருக்க எல்லாருமே அவன் சாவடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃப்ரெண்டுக்காரன் வந்து வெள்ளமுடிக்காரங்கிட்ட கேட்குறான், சரி ஓகே ஹீரோ வந்து என்ன மாதிரி லுக்கில் வந்து அந்த பொண்ணை பார்த்தான் அதை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது இவன் சொல்கிறான், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல, எனக்கு அவன் எப்படி பார்க்குறானே ஒன்றுமே தெரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த விதியின் கடவுள் வந்து சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பார் எந்த ஹியூமனோட விதியில் அந்த ரெத்ரெட் இல்லையோ அவங்களோட முடிவு ரொம்பவே மோசமாக தான் இருக்கும், அது நீயே நினச்சாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ நம்மளோட ஹீரோயின் இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயின் எங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அதே ஷாமன் வந்து இங்கே பார் நல்லா கேட்டுக்கோ, உனக்கான விதிக்கப்பட்டவன் உன்னோட சோல்மேட் அவனோட கையை கொடுக்கும் போது அவன் கையை நீ விட்டுறவே கூடாது, உன் மனசு ஒன்று சொல்ல உன் மூளை ஒன்று சொல்லும், ஆனால் நீ மனசு சொல்றதை கேட்கவே கூடாது, உனக்காக விதிக்கப்பட்டவனை நீ விடவே கூடாது, அப்படி நீ மீறி உன் மனசு சொல்றதா கேட்ப அப்படின்னு இருந்தீங்கன்னா உன்னோட முடிவு இதாக தான் இருக்கும்னு சொல்லி ஒரு கார்டு எடுக்க சொல்றாரு. நம்ம இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அதில் வந்து டெத் அப்படின்னு இருக்கு. இப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இணையா சொல்ற மொட்டை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்படியே கார்டை பார்த்துட்டு மேலே பார்க்கலான்னு பார்த்தா ஷாமன் காணா போயிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கா ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அடிச்சு பிடிச்சி ஏஞ்சிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோயினோட கனவு. ஸோ கனவுல வந்து அந்த ஷாமன் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, உன் மனசு சொல்றதை நீ கேட்கவே கூடாது அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல இங்கே போலீஸ் வந்து எப்படிடா இந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு அசிஸ்டண்ட்டோ இன்னொரு பொண்ணும் காணா போயிருக்கு. அதே ஹெவி ஸ்னோ அப்போ 20 வயசு பொண்ணு ஒருத்தி காணா போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வேற, என்னடா இது திரும்ப நடந்துட்டு இருக்கு, அவனை பிடிக்கவே முடியலன்னு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாரு, அவருக்கு வந்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒன்ஸ் லவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 29 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பொண்ணு வந்து
நீ வருத்தப்படுறதானே என்ன ஒரு தடவை கூட நீ பாசமா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப இவருமே கனவுல தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினும் எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பக்கத்துல படுத்துக்கிறாங்க. போயிட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோக்கு முழிப்பு வருமா, அவ்வளவுதான் மனுஷன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஏஞ்சிக்கிறாரு. அடியே நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, நீங்க என்ன வேலை, ஒரு ஆம்பளை பையன் ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதறாரு. நம்ம ஹீரோயின் ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல, நான் ஜஸ்ட் இப்பதான் வந்தேன் அப்படியே கொஞ்சம் படுத்துட்டுன்னு சொல்லும் போது என் பெட்ல நீ ஏன் படுத்தையோ, இது ஏன் பெட்டியா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி உன் பெட்டா இருந்தாலும் இப்ப நான் தானே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. உண்மையா சொல்றேன், என் கை கூட உன் மேல படலன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரி பாத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினா சரி ஓகே அழாத ஆராம்சி சொல்ல இவருமே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஒன்னும் இல்ல நீங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஃப்ரெண்டு வர கலாய்க்கிறா. உங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவா சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே துப்பிடுறாரு. ஏன்டி இப்படி பண்ற, நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்லயே நம்மளோட காணா போயிருக்கோம் பாத்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டுல போயிட்டு சரி ஓகே அந்த ரெட் நோட் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காரு. ஆனா ரெட் நோட் இந்த பொண்ணு வீட்டுல கிடைக்கவே இல்லை. ஒருவேளை இது வேற எவனா பண்ணிருப்பானு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கிளம்பும் போது நல்லா கேட்டுக்கோ, நீ எங்க போனாலும் சரி, என்ன டைம் இருந்தாலும் சரி, அர்த்த ராத்திரியா இருந்தாலும் சரி, விடிய காலையில இருந்தாலும் சரி, எங்க போனாலும் எனக்கு கால் பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு போ, புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம என்ன ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. அவனை நம்ம எந்த இடத்துல ஃபாலோ பண்ணோம், எப்படி அவ்வளோ சீக்கிரத்துல அவன் அந்த இடத்துல இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு இப்ப அசிஸ்டண்ட்டை விட்டு நீ டெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இவனுமே அப்படியே ஓடி வந்து அது பாசிபிள் தான், ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து அந்த இடத்துக்கு போயிட முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரை இவங்க தொத்திட்டு போனாங்களோ அந்த ஆள் அந்த இடத்துக்கு வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோமே வந்திருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அவனை பிடிச்சி தொக்கா கூட்டிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க வந்து அவனை கதறான், ஐயோ கொலையா கிட்னாப்பா, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கேன், அதனால தான் நான் தலைமறைவா இருக்கேன், எவனை பார்த்தாலும் கடன் கொடுத்தவனா இருக்கானுங்க, அவன் கூட நான் கடன் கொடுத்தவனா நினைச்சு நான் ஓடி போனேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றான். இப்ப போலீஸ்காரா சீனியரையும் நம்ம ஹீரோவை கத்திட்டு இருக்கான். அவன் மூஞ்சி எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா உங்களுக்கு கொலைகார மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, அதுவா அது நான் ஒன்றும் பண்ணல இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டி விட ஹீரோ சொல்றாரு, அதுவா எனக்கு தெரியலப்பா, நான் ஜஸ்ட் சஸ்பெக்ட் தான் பண்ணேன், நீ தானே போலீஸ்கார், உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே. நம்ம போலீஸ்காருக்கு ஐயோ இந்த மாதிரி பைத்தியங்களை வச்சுட்டு நான் எப்படி சைக்கோ கொலைகாரனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சரி ஓகே ரெண்டு பேரும் ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார அந்த இடத்துட்டு போயிட இப்ப இவர் யோசிச்சுட்டு இருக்காரு யாரா இருக்கும் அந்த சைக்கோ கொலைகாரன்னு. இப்ப நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த ட்ரீமை யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இதை ஷாமனுமே மறைஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அந்த ஷாமனை பார்க்குற மாதிரி இருக்க டப்புன்னு அவங்க பையன் மேலே இடிச்சிடுவாங்க. இடிச்சா அந்த பையனும் கார்ட்ஸா வச்சிருப்பா. அந்த கார்டுல நம்ம ஹீரோயினுக்கு என்ன கார்டு வருதுன்னா டெத். அதே கார்டு வர நம்ம ஹீரோயினுக்கு சுத்தம் மொத்தமா குழப்பிட்டு நம்ம ஹீரோயினை. எல்லாமே ஏதோ ஒன்று நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இங்க ஃப்ரெண்டுக்காரியை காட்டினா அவளுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பா போற. அவள் லைவா வந்து இப்போ நான் வந்து லைவா ஒரு பையனை வந்து எப்படி டேட் பண்றதுன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போக அந்த இடத்துக்கு வந்து அசிஸ்டன்ட்டோ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்காரையை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது எல்லா வியூவர்ஸ்லாம் எகுறது இவ சொன்ன மாதிரி காட்டிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க வந்து அவனும் உங்க ஃப்ரெண்ட் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்க ஃப்ரெண்டு தான், அவங்க நம்பர் கிடைக்குமான்னு கேட்க அவ்வளவுதான் அசிங்கமா போயிடுது இவளுக்கு. டப்புன்னு லைவா அப்படியே கட் பண்ணிடுறா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க போனா நம்மளோட ஃப்ரெண்டுக்காரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு இவன் தானே உன்னோட சோல்மேட்டு, உனக்கு விதிக்கப்பட்டவன் இந்த போலீஸ்கார் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கா மனசுக்குள்ள ஒரே சிரிப்பு போலீஸ்காருக்கு. நம்ம ஹீரோக்கா இதெல்லாம் கேட்கணும்னு என் விதியில எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவர் கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே நம்மளோட போலீஸ்கார ஹீரோ கிட்ட திரும்பி ஆமா நீனே எப்ப பார்த்தாலும் இவ்வளவு ஸ்டாக்கர் மாதிரி இவ கூடயே இருக்க அப்படின்னு கேட்கும் போது இப்ப இவர் சொல்றாரு ஸ்டாக்கர் தான் ஒன்றும் கிடையாது, நான் வந்து பாடி கார்டு, நான் இவளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க ஆமா நான் தான் அவரை கூப்பிட்டேன், மற்றபடி வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த பொண்ணை நான் பார்த்தேன், அதுவும் இல்லாம அந்த சைக்கோ கொலைகாரனே நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அவன் ஃபேஸை நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தேன் ஆனா கிளியரா எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த யோசனையை விட இப்ப அந்த ஷாமன் சொன்னது உனக்கு விதிக்கப்பட்டவன், அவன் கை கொடுக்கும் போது அவன் கையை நீ விட்டாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல நடந்தது அந்த கிங் மாதிரி இவனை பார்த்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அவங்க
அந்த இடத்துக்கு வந்த அசிஸ்டண்ட்டும் இங்க பாருங்களேன், ஹீரோயினை சுத்தி யார் யார் இருக்காங்களோ அவனை தான் அந்த சைக்கோ கொலைகாரன் கடத்தி கொலை பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல 5 பேர் கொலை பண்ணதுல 2 பேர் ஹீரோயின் பக்கத்துல இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. இப்ப அப்படியே நம்மளோட ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் அவனோட ஃபேஸை வந்து ரீகால் பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியரா இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு காலுமே வருது. என்னடா இது இடி மேல இடியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்திருப்பா, அவளுமே பார்த்திருப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் என்னால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நான் அந்த பொண்ணை வந்து அவளுமே அந்த கொலையை பார்த்தான்னு சொல்லாம இருந்தா அவ இறந்திருக்க மாட்டாள்னு சொல்லி இப்ப எல்லாருமே சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தயவு செய்து இதுக்கு மேல நீ ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல கண்டிப்பா நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், எப்படியாச்சு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே அகைன் ஹிப்னோடைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த நாளில் அந்த சைக்கோ கொலைகாரனோட ஃபேஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியுது. அவன் ஃபேஸ் மேல ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஃபேஸ் போட்டிருக்க மாதிரி தெரியுது. இதை நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ஹிப்னோடைஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஹிப்னோடைஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தான் கூட்டிட்டு போய் விடுறாங்க ஹீரோயினை. இப்போ ஹீரோ எதுவுமே சொல்றதா இல்லைன்னா ஹீரோயின் ரொம்ப ஸ்டப்பனா இருக்காங்க, அந்த கேஸ்ல நான் வந்து விட்னஸா இருப்பேன்னு. இப்போ ரிட்டன் வீட்டில் விடும் போது நம்ம ஹீரோயின் அவங்க கையால் ஒரு ஸ்கார்ஃப் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு விட்டுட்டே இங்கே பாரு, எனக்கானவன் என் கண்ணு முன்னாடி இருக்கான், நீ தான் அது. என்னோட விதியை நான் வந்து மீறி என் விதிக்கு நான் அகெயின்ஸ்டா இப்போ போக போறேன். என் மனசு என்ன சொல்லுதோ அவனோட கையை தான் நான் பிடிக்க போறேன், அது வேற யாரும் இல்லை, நீ தான். என்னோட விதிக்கு அகெயின்ஸ்டா நான் போக போறேன், என்ன பார்த்துக்கலான்ற முடிவில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட. இப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, அந்த பாஸ்ட்ல பொண்ணு சொல்லியிருப்பாள், ஒரு தடவையாச்சும் நீ என்ன பாசமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுறதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாள். இப்போ அது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹிட் ஆயிடுது. இதுக்கு மேலே இந்த பொண்ணை நம்ம வந்து இதை மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றது ரொம்பவே அவளுக்கு ஹிட் ஆயிருக்கும். நீ வந்து ஒரு தடவையாச்சும் என்ன பாசமா பார்த்துருக்கலாமே, ஆனா உன்னால முடிஞ்சுமே நீ பார்க்கலேன்னு சொல்ல இவன் இப்ப நம்ம ஹீரோவா டப்புன்னு ஓடி போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் அவங்களுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நம்மளோட 6th எபிசோட் இங்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.